போதுமா? நீங்க விளையாடுனது பிரச்சனைன்னு சொல்லல, நீங்க விளையாடுனதுனால தான் இப்ப பிரச்சனைன்னு சொல்றேன். அட என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் திட்டுங்களேன். ஆண்டாளப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காராம். இன்னைக்கு ஈவினிங் என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். அவர் என்னங்க நினைச்சிட்டு இருக்காரு? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் ஏதாவது பண்ணி நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பெரிய மனுஷன் தானங்க அவரு, கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? இப்ப எதுக்கு அவர் திட்டுறீங்க? நீங்க தமிழ் கூட விளையாடுறத பார்த்து உனக்கு வேணா புருஷன் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா தமிழுக்கு அப்பா வேணும், அதுக்காகவாவது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க நான் அதுக்கு திட்டலங்க. அவர் எப்பவும் நல்லா தான் பேசுவாரு. அவர் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லங்க, அதனாலதான் திட்டிட்டு இருக்கேன். அவரை கூட விடுங்க, இந்த அழகர் பயலாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, அவனும் சொல்லலைங்க. அவரு சொல்லலன்னா என்ன, நான் சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வராங்க, நீங்களும் வந்துருங்க. மாப்பிள்ள எப்படி இருக்காருன்னு பார்த்து சொல்லிட்டு போங்க. அப்ப நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா? இங்க வந்து உங்ககிட்ட பேசுற வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்ல. ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன். என்ன இன்னைக்கு சாயங்காலம் பார்க்க வர போற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறேன். இதெல்லாம் நம்பிக்கை துரோகங்க. நீங்க மட்டும் இப்படி மாப்பிள்ளைய பாத்துக்கிட்டு கண்டுகிட்டா போதுமா? எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து செட் பண்ணி விட்டுட்டு போலாம்ல. நிஜமாவே கொன்னுருவேன். கொலையும் செய்வாள் பாரதி. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்ப இத சொன்னோம், உண்மையிலே குத்துனாலும் குத்திடுவாங்க. பேசாம இருப்போம். சும்மா இருந்த சங்க ஊதி விட்ட மாதிரி எதையாவது பண்ணி என் நிம்மதியை கெடுக்க வேண்டியது. என்னதான் பாவம் பண்ணன்னு தெரியல, உங்க கூட வந்து இப்படி மாரடிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி என்ன டார்ச்சர் தான் பண்றீங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்களே உண்மை என்னன்னு சொல்லிட வேண்டியதானே. எந்த உண்மையை சொல்லணும்? நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்தையா? அத சொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் எப்போ சொல்லிருப்பேனே. இவ்வளவு நாள் நான் ஏன் மறைக்க போறேன்? உங்களை இதுல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக தாங்க நான் சொன்னேன். உடனே நீங்க ஏன் கூட வந்து வாழணுங்கிறதுக்காக சொல்லல. நீங்க என்ன காப்பாத்துறதை விட நான் இதுல சிக்கி சீரழியறதே பெட்டர். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டு இருக்கல, உங்களை திட்டிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் தமிழ் கூட விளையாடாம இருந்திருந்தா ஆண்டாளப்பா தமிழ் கிட்ட இப்படி பேசிருக்க மாட்டாரு. இவளும் எனக்கு அப்பா வேணும்னு சொல்லிருக்க மாட்டா. அவரும் இப்ப எனக்கு மாப்பிள்ளை பாத்திருக்க மாட்டாரு. வழக்கம் போல எதுக்கும் நான் தான் காரணமா? என் வாழ்க்கையில என்னென்ன மோசமான விஷயம் நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. சரி சரி, திட்டி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் பொண்ணு பார்க்க வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, நான் போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன். அப்படியே என்ன கலர் புடவை கட்டி மாப்பிள்ளைய பார்க்கலாம்னு சொல்லுங்க, அதுக்கும் ரெடி ஆயிடுறேன். எல்லோ கலர் கட்டுங்க, அதான் உங்களுக்கு எப்பவும் எடுப்பா இருக்கும். அப்ப சரி, நீங்களும் மறக்காம வந்துருங்க. மாப்பிள்ளை சாப்பிட்டு போன பஜ்ஜி பாயசம் வடலாம் மிச்சம் இருக்கும், அதை சாப்பிட்டு போங்க. ஏய், உன் அம்மா எப்படி இருக்கா? சூப்பரா இருக்காங்க. ஆண்டாளே, மாப்பிள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏப்பா ஆதி, என்னப்பா இங்கே நின்னுட்ட? வா. இவரா மாப்பிள்ளை? உங்க அப்பா என்னென்ன வேலை பாக்குறான் பாரு. வா மாப்பிள, வாங்க இப்படி உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள. லட்சுமி, நம்ம ஆதி தம்பி தான் மாப்பிள்ளன்னு சொல்லவே இல்லையே. நானும் யோசிச்சு பார்த்தேன். அது வந்து நம்ம பாரதிக்கு பொருத்தமா தகுதியா இருக்கிற ஒரே பையன் ஆதிதான்னு தோணுச்சு. அதான் அன்னைக்கு இவரை நேரடியாவே கேட்டுக்கிட்டேன். ஏண்டால கட்டின புருஷனையும் பொண்டாட்டி பொண்ணு பார்க்க வரியான்னு கேட்டிருக்க உங்க அப்ப. உலகத்துல இந்த மாதிரி சம்பவம் எங்கேயும் நடக்காது.
சரி இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே பாத்துட்டே இருப்பீங்க? சட்டுப்புட்டுன்னு பேசி முடிங்க. அதான் தான் பேசிட்டு இருக்கோம்ல, பையனை பாரதிக்கு பிடிக்கிறத விட நம்ம வீட்டு இளவரசிக்கு ரொம்ப பிடிக்கணும். முதல்ல அவகிட்ட என்னன்னு கேளுங்க. அவங்க அப்பனையவே பிடிக்குமான்னு கேட்டா அந்த புள்ள பிடிக்காதுன்னு சொல்ல போகுது. என்ன தமிழ் ஆதிய பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளுக்கு பிடிச்சதுனாலதான் இந்த பேச்சுவார்த்தையே ஆரம்பமாச்சு. ஆமா, அவ எப்பவுமே ஆதி வீட்ல தானே கடையா கடந்துட்டு இருப்பான். அதான் ஆதிய டக்குன்னு பிடிச்சிருச்சுன்னு சொல்றா. என்ன பாரதி, நீ எதுவும் பேசாம இருக்க? அவங்களுக்கு சந்தோஷத்துல பேச்சு வரலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? சரி, மாப்பிள்ளைக்கு பாடத் தெரியுமா? இது என்ன புதுசா இருக்கு? வழக்கமா பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு தானே கேட்பாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் மாப்பிள்ளைக்கு பாடத் தெரியுமான்னு தான் கேட்போம்.